ஏன் சாமி? பல வருஷமா மீன் வாங்கிட்டு வந்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னா தொட்டு கூட பார்க்க மாட்டேன். இன்னைக்கு ஏதோ தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிற. அது பயமா இருக்கு தூக்க சாப்பிட. வரியில எந்திரிச்சு வந்து உட்காந்துட்டு இருக்கிற. அப்புறம் தம்பி தான் இதெல்லாம் சாப்பிடணும் உடம்புக்கு நல்லது, ஒன்னாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு அத்தனை தடவை சொன்னேன். எலி கொறிக்கிற மாதிரி குறிச்சு வச்சுக்கிறேன். வேற எத்தனை முள்ளுன்னு ஓ வாடையும் தலையும் மட்டும் குடஞ்சி வச்சிருக்கிற நடுவில் மட்டும் பயமா இருக்குது. தொடக்க எத்தனை முள்ளு இருக்குது. இந்த மாதிரி பெரிய மீன்ல கூட அவ்வளோக்கா இருக்காது, இன்னும் குட்டி குட்டி பீஸா இருக்கும் பாரு, அதெல்லாம் நிறைய முள் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவ நீ? சாப்பிடவே இப்படி வருட கணக்குல மீன் சாப்பிட்டாலும் முள் எடுக்க தெரியாதாலும் நீ ஏத்திருப்ப. ஆறாவதுனா சவுண்ட குறை. எனக்கு டாக்டரும் 6ஆம் மீன் மட்டும் சாப்பிட்டு பழக்கி விட்டாங்க. அது ஒண்ணுதான். அதுதான் இரு, 6ஆம் மீன் சொல்லி பில்டப் பண்ணிட்டே இருக்கிற. அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாத்தான் என்ன பண்றேன்னு தெரியும், சாப்பிட்றேன் என்ன பண்றேன். அது டாக்டருமா அது மட்டும்தான் தின்னு வளர்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கோபியில நம்ம சொந்தக்காரங்க வந்து ஹரீஸோட அப்பா மனோஜ் ஹரீஸ் வந்திருப்பாங்கள்ல, அவங்க அப்பா வந்து மீன் கடை ஓடுறாங்க. அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் நம்மக்கிட்ட கிடைக்கும், முன்னாடியே சொல்லி வச்சிட்டிங்கன்னா 6ஆம் மீன் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டோம்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து பொறிச்சு அடிக்கிடலாம். அப்புறம் தான் நீ என்ன பண்ண போறீங்க. ஆனால் ஒரு டைம் செஞ்சுருக்கேனுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்குது. முள்ளும் வந்து சென்டர் முள் மட்டும்தான் இருக்குது. இது பெரிய மீனுங்கனால அதிகமாக இல்லைவாரு. இதுக்கே முள்ளுன்னே அப்புறம் மீனுன்னா முள் இல்லாமல் இருக்குமா? எங்கேயாவது போய் ஒரு துளி ஊடு பட்டுட்டு என்ன பண்ணுறது, பயம், ஒரே பயம். அது வேணா பார்த்து சாப்பிடணும். ஏன்னா அது அப்புறம் அவதிப்பட வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையில். அப்புறம் மீனை பார்த்தாவே பயந்துட்டு ஓடிடுவோம். ஒரு டைம் எங்கள் டாக்டருமா ஒன்று இங்கே மாட்டுச்சு பேர், அதுலேருந்து எனக்கு பயம். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் முள் எடுக்க தெரியாது, சாப்பிடவும் தெரியாது. இப்போ சாப்பிட்டு பழகுறதுனால முள்ளெல்லாம் நானே ஈஸி எந்த மீனாக இருந்தாலும் எடுத்துப்பேன். எனக்கு எடுக்கவே முடியாது. கடகடன்னு எடுத்து சாப்பிட்ருவேன் நான். சரி நீ ஒன்று சாப்பிடு, உனக்கு இருக்குது. நான் சாப்பிட்டுக்கேன், நீ சாப்பிடு. சுகாஸ் கேட்டால் என்ன? அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவரும் வாங்க. நெய் மீன் இதை சொல்லிடலாம். நெய் மீன் வந்து அடிக்கடி வாங்கிட்டு வந்தால் நெய் மீன் தான் வாங்கிட்டு வருவேன். அப்படி அதான் சாப்பிட்டு இருந்தோம். அந்த அண்ணாட்ட சொன்னப்போ நெய் மீன் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். அதான் ஹரிஸ் அவங்க அப்பா அந்த அண்ணா சொன்னார். அது உண்மையாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெய் மீன் தான் நாங்கள் எக்கச்சக்கமாக இப்போ ரீசெண்டாக, அதாவது வாங்கும் போதெல்லாம் அதே தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம் கொளப்பலூரில். இப்போ அவர் சொன்னதுனால இன்னைக்கு ஜிலேபி மீன் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு டைம் ஆச்சு இப்படி குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வருவாங்க நண்பர்களே. கொக்குன்னு வாங்கிட்டு வருவா. அப்படி வாங்கலாமா? அது கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு வாங்கிட்டு வருவா. அப்படி இப்போ அவர் அந்த அண்ணா சொன்னதுனால இன்னைக்கு வந்து ஜிலேபி ஆட்டுக்குது. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், நெய் மீன் நல்லதா இல்லையான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, மீனே சாப்பிட மாட்டேங்க நான். அவங்க நெய் மீனெல்லாம் எடுக்கிறதே இல்லைன்னு சொன்னார், மற்ற மீனெல்லாம் விற்கிறேன்னு சொன்னார். நெய் மீன் நாங்கள் எடுக்கிறது கூட இல்லை அப்படின்னாரு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வீட்டில் தோசை, அப்புறம் நிலக்கடலை சட்னிக்கு வந்து நான் கடலக்காய் தொளிச்சிட்ருக்கிறேன். இவங்க வந்து இப்போ தான் மீன் வாங்கிட்டு வந்ததுனால இப்போது ஒரு 10-100 தடவை வாங்கிட்டு வரும்போதெல்லாம் சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட்டதே கிடையாது. வீட்டில் பொரிச்சா மட்டும் ஒரு பீஸ் சாப்பிடுவோம். அப்படி இன்றைக்கி தான் அதிசயம், உலக அதிசயம், கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்குது. சாப்பிட்றேன். அது பொரிச்சதுனால. அந்த தோசைக்கல் மீனாக இருந்தால் சாப்பிட மாட்டேன், நொலன்னு இருக்குது நெய் மீன். அது நெய் மீன் ஆல்ரெடி தோசைக்கல்ல ஓடுறதுன்னு தாண்டி அது எண்ணெய் மாதிரி தானே இருக்குது, நெய் மாதிரி. அதனால நீ சாப்பிடவே மாட்டேன். இது பொரிச்சதுனால நல்லா இருக்குதா டேஸ்ட்டு? உப்பு காரமெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் முள்ளை பார்த்தா நடுக்கமாக இருக்குது. அது பார்த்து சாப்பிடு வெளிச்சத்தில். இந்த லைட்டு வெளிச்சம் தான் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் மீன் முள்ளுக்கு பயந்துட்டு இருக்கிற ஆளுங்க அதுக்குமா இருக்குது மீன் முள்ளை பார்த்தாவே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், வணக்கம்.